இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் சிலவற்றை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தாழ்மையுள்ளவர்களாயிருங்கள். தாழ்மை என்றால் என்ன? உண்மையிலேயே உயர்வானவர்கள் தங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருப்பது, செயல் வடிவிலே வெளிப்படுத்துவது. அது தாழ்மையுள்ளதாய் இருந்தால் அது அவருக்கு இன்னும் அதிக மகிமையை கொண்டு வரும். அது அகந்தை உள்ளதாய் இருந்தால் அவருக்கு சிறுமையை கொண்டு வரும். அப்படி என்றால் உண்மையிலேயே உயர்ந்தவர்கள் தங்களை தேவனுக்கு முன்பாகவும் மற்ற மனுஷர்களுக்கு முன்பாகவும் தாழ்வாக நிஜமாகவே எண்ணிக்கொள்வது, செயலாற்றுவது. தேவகுமாரன் வெளிப்படுத்திய தாழ்மை என்ன? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். இந்த நீதியையும் ரட்சிக்கிற வல்லமையும் வெளிப்படுத்துகிறவர் அவர் ராஜாதி ராஜாவாக மகிமைப்படுத்தப்பட்டவராக அல்லவா வர வேண்டும். ஆனால் உன் ராஜா தாழ்மையுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். தேவகுமாரன் பூமியில இறங்கி வந்தபோது அங்கிருக்கிற ராஜாக்களை பார்த்து, நீங்கள்லாம் கீழே இறங்குங்க, ராஜாதி ராஜா ஒருத்தர் கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. பிரதான ஆசாரியர்களை பார்த்து, வேதத்தை கொடுக்கிறவரே ஒருவர் இங்க வந்திருக்கிறார், எனவே நீங்க கீழே இறங்குங்க, நான் அந்த பிரதான ஆசாரியின் ஸ்தானத்தில் இருப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்புடிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். பூமியிலே நமக்கு நியமித்த அந்த பணி முடியும் வரை மனுஷர்களில் ஒருவராக நாம் காணப்பட வேண்டும். எனவே தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படுவது தாழ்மை அல்ல. தம்மை தாமே மனமுவந்து வெறுமையாக்கி தாழ்மையாக்கினார். நமக்கு சில பெருமைகளை கொடுத்திருந்தால் அது அநேகருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே முதலாவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், பிறகு மனுஷர்களுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். 33 வருடங்கள் ஒரு மனுஷருக்குரிய எல்லா நியமங்களையும் அவர் தனது சரீரத்திலே நிறைவேற்றினார். அவருடைய செயல்களிலே வெளிப்படுத்தினார். தான் தேவன் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய இடங்களில் எல்லாம் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். தேவகுமாரன் தாழ்மையை செய்து காட்டினார். பிறப்பு துவங்கி அவர் பரமேறி செல்வது வரை தமது தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். ஆம், முதலாவது தாழ்மையாய் பிறந்தார். சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். எல்லாரும் அவரை பார்த்து, இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நம்மிடத்திலே இருக்கிறார்கள் அல்லவா, இப்படிப்பட்ட ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது? அப்படியானால் தேவகுமாரனை அவர்கள் ஒரு ஆசாரி, சாதாரண தச்சன் என்று நினைக்கும் அளவுக்கு அவர் வளர்ந்தார். அது சிறு வயதிலேயே அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தினார். எல்லாரும் அவருக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொண்டே இருப்பார்கள். ராஜா பணிந்து கொள்வான், எல்லாரும் பணிந்து கொள்வார்கள். அவர் சிலுவை சுமக்க போகவே முடியாது. என்ன சாப்பிட்டார்? அவர்கள் கொடுப்பதை வாங்கி உண்டு புசித்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? அப்பொழுது பொரித்த மீன் கிண்ணத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும். உலகிலேயே சிறந்த உணவு தானா? உலகிலேயே சிறந்தவர் அல்லவா வந்திருக்கின்றார். ஆனால் அவர்களிடத்திலே இருந்ததிலே சிறந்தது அதுதான். அவர் அதை வாங்கி புசித்தார், அவர்களோடு தங்கினார். ஆம், யோவான் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அவருடைய வசனத்தை கேட்ட சமாரியர்கள் தங்களோடு தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே 2 நாள் அங்கே தங்கினார். சமாரியா தேசத்தின் வழியாக யாரும் நடந்து கூட போக மாட்டார்கள். யூதர்களுக்கு சமாரியர்கள் அருவருப்பானவர்கள். ஆனால் தேவகுமாரன் சமாரியாவின் வழியில் தான் போனார். நாம வசதி குறைவான ஒரு இடத்துல நம்ம தங்குவோமா? சமாரியர் அவருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு இங்கு தங்குங்கன்னு சொன்னாங்க. 2 நாள் அவர்களோடு தங்கினார், அவர்களோடு தூங்கினார். கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். மரத்தினால் செஞ்சிருக்கிற அந்த மரத்துல அப்படியே ஆண்டவர் படுத்து தூங்குறார். ஏனென்றால் அவருடைய சீசர்கள் அங்கதானே இருந்தாங்க.
அவர் சந்திக்கிற மக்கள் அங்கதானே இருந்தாங்க. மனுஷர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக அவர்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணினார். தேவகுமாரன் தம்மை குறித்து சீசர்களுக்கு சொல்லுகின்றார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். ஊழியம் கொள்ளுகிறவராக வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இறங்கி வந்தார். யோவான் 13:15 நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இரவு விருந்திலே சீசர்களின் கால்களை கழுவினவுடனே தேவகுமாரன் சொன்ன வாய்மொழி இது. நாம செஞ்சிருக்க வேண்டிய வேலையை தேவகுமாரன் செய்கிறாரே என்று அவர்கள் வெட்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஒரு தாழ்மையான ஒரு பணி, அந்த பணியை யார் நிறைவேற்றுவது? அதை தேவகுமாரன் செய்து காட்டினார். இயேசு கிறிஸ்து உபதேசித்த தாழ்மைகள் என்ன? மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுடைய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். இந்த பூமியிலே ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அது பெரிதா சிறிதா என்னவென்று உங்களுக்கு தெரியாது. எனவே பூமியிலே ஒருவனையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அதுதான் ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனது. ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அப்படியானால் அவனை அற்பமாய் எண்ணி தேவாலயத்துக்கு உள்ளே போய் ஒருத்தர் ஜெபம் பண்ணார, அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். சக மனிதர்களை நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று அற்பமாய் எண்ணக்கூடாது என்பதை ஆண்டவர் போதிக்கின்றார். லூக்காவின் சுவிசேஷம் 14:10 நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். ஒரு விருந்துக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது அங்கே உள்ளவர்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்திலே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். நம்மிலே அநேகர் சாப்பாட்டுக்கு தான் அப்படி முந்தி போய் உட்கார்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், முதல்ல தாழ்மையான இடத்துல உட்காருங்க, அப்பொழுது அழைத்தவன் உங்களை கனம் பண்ணுவான். தேவனும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், உயர்த்துகின்றார். மத்தேயு 18:4 ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். தேவனுக்கு முன்பாக நான் ஒரு சிறு பிள்ளை, ஆண்டவரே நீர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்திலே உயர்ந்தவனாய் இருப்பான். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனுஷர்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அநேக சமயங்களில் தாங்கள் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகள் நிமித்தம் மனுஷர்களுக்குள்ளே அவர்களை அறியாமலேயே அகம்பாவம் சூழ்ந்து கொள்கிறது. ஒரு சமயத்துல ஒரு தேவாலயம் கட்டி கொண்டிருந்தார்கள். அதை துவக்கினது நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு குழு. தேவாலயம் பாதி கட்டப்படும் போது வேறொரு குழு தலைமை தாங்கியது. எனவே அந்த முந்தின குழுவில் இருக்கிற ஒருவர் சொன்னார், நாங்க கட்டுறதுல பாதி கூட நீங்க கட்டிக்கிட மாட்டீங்க, எங்களுடையவர்கள் இனி தேவாலயத்தை கட்ட கொடுக்க மாட்டார்கள், கொடுப்பவர்களையும் கொடுக்காதீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, தேவாலயத்துக்கு முன்னால் நின்று நீங்கள் மாய்ந்து கட்டினாலும் இதை கட்டி முடிக்க முடியாது. நான் நினைச்சா முழு தேவாலயத்தையும் நானும் என் குடும்பத்தார் மட்டுமே கட்டி விடுவோம் என்று தேவாலயத்துக்கு முன்னாலே நின்று கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நீட்டி சொன்னார். உடனே கிட்டத்திற்கு அவருடைய நண்பர் ஓடி வந்து அவருடைய கையை பிடித்துக் கொண்டு, முட்டாள் முட்டாள் முட்டாள், நீ மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கலாம், அதுக்காக தேவாலயத்திலே தேவனுக்கு நேராக கையை நீட்டி நானும் என் குடும்பமும் தேவாலயத்தை கட்டி முடிப்போம் என்று சொல்லுகிறாயே, முதல்ல குப்புற விழுந்து வணங்கு. அவர் கட்டாமல் ஒருவனும் ஒரு கல்லு கூட வைக்க முடியாது. இவ்வளவு நாள் நீங்க கட்டினீங்க என்றால் அது தேவனுடைய கிருபை, நான் கட்டி முடிச்சிருவேன் திறந்துருவேன் என்றெல்லாம் அவருக்கு முன்பாக கையை கட்டி சொல்லாத என்று சொன்னார். அவர் சொன்னார், அப்படித்தான் சொல்லுவேன், நாங்க 10 குடும்பம் இருக்கோம், நாங்க ஆளுக்கு கொஞ்சம் போட்டா கூட மீதி பகுதியை கட்டி முடிச்சு தேவாலயத்தை ஜம் என்று திறந்து விடுவோம். இவர்கள் என்னமாய் கட்டுகிறார்கள், ஒவ்வொருவரிடத்திலாக போய் நன்கொடை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க நிர்வாகத்துக்கு வரும் வரை
நான் மீண்டும் தேவாலயத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். ஆனால் அதை ஒருவர் கேட்டார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிறவர். இப்படி போன அந்த மனிதன் அவர் ஒரு ஆராதனைக்கும் வரவில்லை. ஆனால் ஒரு ஆராதனைக்கு அவர் வந்தார். அந்த தேவாலயத்தின் முதல் அடக்க ஆராதனை. அந்த ஆராதனைக்கு இந்த நபர் கொண்டு வரப்பட்டார். அவருடைய நண்பர் சொல்லி சொல்லி அழுதார். நான் அன்றைக்கே சொன்னேன், தேவாலயத்துக்கு நேராக கையை நீட்டி நான் கட்டி முடித்து விடுவேன் என்று வீராப்பாய் பேசுகிறாயே, முதலாவது முகங்குப்புற விழுந்த மன்னிப்பு கேள் என்று சொன்னேன். அவன் கேட்கவில்லை. தேவாலயத்துக்கு அவன் வரவில்லை, கொண்டு வரப்பட்டிருக்கின்றானே என்று சொல்லி அவருடைய நண்பர் அங்கலாய்த்தார். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக பயந்திருக்க கடவோம். ஏரோது ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்து ஆர்ப்பரித்தார்கள். மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாததினால் தேவதூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து செத்தான். மலைகளே அவருக்கு முன்பாக உருகி போனதென்றால் மனுஷன் அவருக்கு முன்பாக இருமாப்புள்ளவனாய் நிற்க முடியாது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் மேன்மைப்படுத்துகிறார். மனுஷர்களுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது அவர்களும் நம்மை உயர்த்துகிறார்கள். அப்போஸ்தலர்கள் உபதேசித்த தாழ்மை எப்படிப்பட்டது? பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவரை என்னிலும் மேன்மை உள்ளவனாக எண்ணணும் அப்படின்னு சொல்றாரே, எண்ண முடியுமா? அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். ஏதோ ஒன்றிலே அவன் எனக்கு குறைந்தவன் அல்ல, எனவே ஒன்றிலே கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருந்தார் என்றால் அவனை வேறொன்றிலே மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று எண்ணுவோமாகில் நாம் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணுவோம். ரோமர் 12:16 மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இன்னைக்கு பிரச்சனை தானே, நம்ம பெரிய புத்திசாலி, பெரிய கெட்டிக்காரன், மற்றவங்க எல்லாம் அவ்வளவு ஒன்றும் புத்தி இல்லாதவங்க. அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நாம் ஒருவர் அன்பு கூறும் பிடிக்கும், ஒருவரை ஒருவர் கனப்படுத்தும் பிடிக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய கூட்டமாக இருக்கிறோம். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.